போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் இந்த தவ காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து பரம தகப்பனை நோக்கி பார்த்து நாங்கள் உள்ளம் திறந்து உம்மை துதிக்கவும் ஆண்டவரை தியானிக்கவும் நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் சிந்தனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 975வது பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாடலில் 3 சரணங்களை இணைந்து பாடுவோம். 975. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். எண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே
கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலால் சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலால் சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல் வழி செய்வார். நீ தப்பி செல் வழி செய்வார், நீ தப்பி செல் வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த புதிய நாளின் கால வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு விசையை நாம் உணர்வோம். நம்முடைய நாவினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நன்றிகளை, துதிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இந்த ஜெபத்தில் வர இந்த அரை மணி நேரத்தில் கட்டாயம் நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தில் தனிப்பட்ட விதத்தில் கடவுளை உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுடைய மகத்துவங்களை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை உணர்ந்தவர்களாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, கைவிடாத நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களில் வாசம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை காண்கிற கடவுள், ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் இருக்கின்ற கணவன், மனைவி, கடவுள் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதமான பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். பல நேரங்களிலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் அநேகம் பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை. சொல்லுவாங்க, பேருக்கு தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ள அநேக கருத்து வேறுபாடுகள், அநேக மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற அநேகரை நம்ம பார்க்குறோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கின்ற நிலை. ஒருவேளை நீ நான் என்பது இல்லாமல் குடும்பத்தில் எல்லாரும் இணைந்து, ஒருவேளை தந்தை குடும்ப தலைவருக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தாய் குடும்ப தலைவி என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளை புரிந்து வாழ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இணைந்து நன்மையான காரியங்களை சிந்திக்க செயல்பட குடும்பங்களை கட்டணும். கடவுள் இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு அழகான ஆசீர்வாதம் குடும்பம் என்கிற ஒரு அருட்கொடை. இந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோரை நம்ம நினைவு கூற வேண்டும், பெற்றோருக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும், வயதானவர்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆக கடவுள் நமக்கு அருட்கொடையாக தந்த நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக யாராவது ஒருவர் செபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் என்கிற நிலைக்காக செபிப்போம். அநேகம் பேர் இன்றைக்கு விவாகரத்திற்காக கோர்ட்டு வாசலில் நிற்கிறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு சமாதானம் வேண்டும். அப்படி நம்ம இந்த எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய் யாராவது ஒருவர் செபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் கொண்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். சார்லஸ் கிறிஸ்டஸ் ரீமஸ் ஆரோன், டேவிட் லிவிங்ஸ்டன், டேவிட் நெப்போலியன், டேவிட் ராஜா, இந்த குடும்பங்களுக்காய் நம்ம ஜெபிப்போம். எஸ் சார்லஸ் கிறிஸ்தவதாஸ் ரீமஸ் ஆரோன், டேவிட் லிவிங்ஸ்டன், டேவிட் நெப்போலியன், டேவிட் ராஜா, அந்த குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய், இந்த குடும்பங்களிலே கடவுளுடைய சமாதானம் இருக்கும்படியாய், இந்த குடும்பங்களிலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், இந்த குடும்பங்களை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் காணப்படுகிற எல்லா பிரிவினைகளை கர்த்தாவே இரத்தத்தினால நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அதவாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே குடும்பங்களிலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சுசிகள் மாறுபடியாக ஜெபிக்கிறோம். பாவத்தின் ரோகங்கள் ஒளிபடியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு அவர்கள் இல்லாதபடி வெவ்வேறு திசைகளிலே நிற்கிறது அறிந்திருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரிவினால ஆண்டவரே திசைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விசுவாசியாக இருந்து ஆண்டவரே பக்தி ஸ்தோத்திர விருப்பத்தோடு வாழ்வதனால அதுவான கடைகளுக்கு முன்பாக நிற்பதனால மதிமைக்கு தெரியக்கூடாது சுவாமி. ஆண்டவரே போய் காணும்படிக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்தத்தினால ஜெயமெடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பேர் வாசிக்கப்பட்ட குடும்பங்களில கர்த்தாவே உடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் கிடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா குறைவையும் கர்த்தாவே நீக்கி நிறைவே தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானம் விவேகம் களிமானி நாவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தின் பெருந்துளிக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அங்கே தங்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை கரம் பிடித்து நடத்த போவதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருவோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 அதிகாரம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. மத்தேயு 9 வாசிக்கிறீங்களா? 35
அன்பானவர்களே, பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கு மத்திய கலால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1944ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய நோக்கம் மக்களுக்கு, அரசுக்கு தேவையான வரிகளை மக்கள் செலுத்த வேண்டும், அதன் வழியாக அரசினுடைய நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பாக வரி வசூலிக்கின்ற துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், அதில் நேர்மையாக பணியாற்றுகிறவர்களை இந்த நாளில் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு வெகுமதிகளை வழங்கி ஊக்குவிப்பதும், அதற்காக கருத்தரங்குகளை, போட்டிகளை நடத்தி மக்களுக்கு இந்த நாளின் அந்த மகத்துவங்களை தெரிவிப்பது இந்த நாளுக்குரிய நோக்கமாகும். அன்பானவர்களே, இன்னொரு செய்தி, இந்த காலை தியானம் நம்முடைய ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலிலே ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம சாம் அடிக்கடி அதுக்காக ரொம்ப வேதனைப்படுவார். என்னென்னா, நம்ம சர்ச்சில் 700 மெம்பர் அதுக்கு மேலே இப்போ இருக்கிறோம், தனிப்பட்ட சந்தை. ஆனால் நம்ம சர்ச்சினுடைய குரூப்பில் இருக்கிறவங்க குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம மற்றவர்களுக்கு கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த காலை தியானம் நடக்குதுன்ற செய்தியை கூட நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம். இந்த செய்தி மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த தவக்காலத்தின் 6ஆம் நாளிலே இயேசுவிடம் இருந்த ஒரு அற்புதமான குணம் மனதுருக்கம். அதை தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று அழைக்கிறார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகினார் அப்படின்னு மத்தேயு எழுதுகிறாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் இயேசுவிடத்தில் வெளிப்பட்ட மனதுருக்கம், பரிவு என்கிற குணத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம வீடுகளில் சில நேரம் அல்லது நிறைய வீடுகளில் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கையில் ஏந்தி வைத்திருக்கிற நல்லாயனுடைய படத்தை நம்ம வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் அந்த படம் இருக்குது? ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வச்சிருக்கிற மாதிரி படம் யார் வீட்டிலையும் இல்லையா? திருச்சபைகளில் அந்த படம் இருக்கிறது. ஜெர்மனியில் கொலோன் என்கிற ஒரு இடத்துல தேவாலயத்தினுடைய உப்பரிகை மேலே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது. அதனுடைய பின்புலம் என்னன்னு சொன்னால், பொதுவாக தேவாலயத்தின் மேலே சிலுவையை வைப்பாங்க. ஏன் இந்த ஆலயத்தில் மட்டும் ஆட்டுக்குட்டியினுடைய அந்த உருவம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலயம் கட்டுமான பணி நடைபெறுகிற பொழுது அதன் மேல் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் திடீரென்று தவறுதலாக கீழே விழுந்து விட்டார். அப்படி விழுந்தவர் பழச்சிக்கிட்டார். எப்படின்னு பார்த்தா, அவர் விழும்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி மேலே விழுந்ததுனால அந்த ஆட்டுக்குட்டி இறந்து போயிடுச்சு, அவர் பழச்சிக்கிட்டார். அன்பானவர்களே, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக செம்மறியாக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அந்த செம்மறி, அவருடைய பாவம், அவருடைய அந்த பரிவு நம்ம எல்லாருடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிவு அல்லது கம்பேஷன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு எபிரேயத்தினுடைய பொருள் என்னன்னு சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமக்கின்ற நிலை, அதுதான் கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா தெரியாது. அந்த குழந்தைனுடைய கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தாய்க்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்காக 10 மாதம் வாழுகின்ற ஒரு நிலை. தாய் சுவாசிக்கிற மூச்சு தான் குழந்தைக்கு, தாய் சாப்பிடுகிற உணவு தான் குழந்தைக்கு. அப்படின்னா அந்த 10 மாதம் அந்த தாய் அந்த குழந்தை எப்படியாவது வளர்த்து இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த கம்பேஷன் என்கிற வார்த்தை சொல்கிறாங்க. சஃபர் டு கேதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்காக தாயும் இதை சாப்பிடக்கூடாது, இந்த 10 மாதம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக துன்புறுகிற நிலை தான் கடவுள் மனிதர்கள் மேல் கொண்டிருக்கின்ற பரிவிறக்கம். அதான் நமக்கு தெரியும் இல்லையா? 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. ஆனால் நல்லாயனுடைய பரிவு என்னன்னா, இருக்கிற 99 ஆடுகளுக்காக அல்ல, காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக பரிவு கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அது மட்டுமல்ல, கடவுள்
இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக நம்மை பார்க்கிறவர் அல்ல. 1 சாமுவேல் 16:7 வாசிங்கன்னா தாவீதினுடைய திருநிலைப்படுத்தல் அனுபவம். தாவீதை கடவுள் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்போ தான் சொல்கிறார், மனுஷன் பார்க்குற விதமாக நான் உங்களை பாரேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, அது கடவுளுடைய பரிவின் பார்வையை வெளிப்படுத்துகிறது. இங்கே மத்தேயுல அப்படிதான் தன்னுடைய சீடர்களை திருப்பணிக்கு அனுப்புகிறார். நிறைய கடமையை அவங்களுக்கு கொடுக்குறார். வியாதிஸ்தருங்க இருக்கிறாங்க, குணப்படுத்துங்க. பிசாசின் கட்டில் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை பண்ணுங்க. திரளான சகல பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி தெரியுங்க. ஏன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு. பல நேரங்களில் இந்த அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்கிற வார்த்தையை திருச்சபை எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால், வெறும் அந்த சால்வேஷன், ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதில் பல அர்த்தம் இருக்கிறது. அதில் ஆண்டவர் இதுக்கு முன்னாடி வசனத்தினுடைய பின்புலத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, அவருடைய பரிவுள்ளந்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த கம்பேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு எட்டிமாலஜி, அதாவது லட்டின் வார்த்தையினுடைய அந்த பொருள் சொல்லணும்னா பேசியோ கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசியோ அப்படின்னு சொன்னால் டு சஃபர், கும் அப்படின்னு சொன்னால் டுகெதர். அதாவது இயேசு ஆண்டவர் அந்த மக்களுக்காக துன்புறுவதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சேர்ந்து துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலை தான் இந்த மனதுருக்கம் அல்லது பரிவு என்பது. அவருடைய இதயம் மக்களுக்காக துடித்து கொண்டிருந்தது. அவருடைய நுரையீரல், கிட்னி, அவருடைய முழு சரீரமும் மக்களுக்காக பரிதவித்து கொண்டிருந்தது என்பதை நாம் திருமறையில் பார்க்க முடியும். ஐயோ அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதனால தான் இந்த மக்களெல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இதோ என்னுடைய இரத்தத்தை நான் சிந்துகிறேன், இதோ என்னுடைய உடலை உங்களுக்காக கொடுக்குறேன். அதுதான் பரிவினுடைய உச்சம். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ரத்தத்தை பார்த்த உடனே நம்ம ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உள்ளத்தினுடைய ஆதங்கம். இயேசு ஆண்டவர் கூட அப்படி தான் அந்த பரிவுள்ளத்தோடு அந்த மக்களுக்காக மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பரிவு கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, மக்களை திரும்ப அனுப்பணும், போகணும். ஆண்டவர் சொல்றார், அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புங்கள் என்கின்ற அந்த பரிவுள்ளம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே பவுல் ஒருபடி மேலே போய் ரோமர் 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து தமக்காக தம் ஜீவனை கொடுக்க முன் வந்தார். நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் என்பதற்காக கடவுள் தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் விலைக்கிரயமாக கொடுக்கவில்லை. நம்மெல்லாம் பாவிகள் என்பதற்காக விலைக்கிரயத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம உலக கலால் தினத்தை நம்ம சிந்திக்கிறோம். அப்படி அங்கே ஆலயத்தில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த ஒரு ஆயக்காரன் சகை. எல்லாரும் அவனை பார்த்த பார்வை வேற, ஆண்டவர் அவனை பார்க்குற பார்வை வேற. பாருங்க, இவன் கட்டாயம் எங்கே போக மாட்டான், மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? சகைவை பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருப்போம். இன்றைக்கி கூட சில நேரம் நம்ம கடன் வாங்குகிறோம், அந்த வட்டி வசூல் பண்ணுறோம். அதை அவங்க வரும்போது பார்த்தா திரும்பி துட்டு கொடுப்பீங்க. ஆனால் மனசில் இவனுக்கு நல்ல முடிவு வருமா, இப்படி வசூல் பண்ணுறானே அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு. ஏன்னா அந்த துன்புறுத்தல், வரி வசூலிப்பதற்கான துன்புறுத்தல். சகை அப்படி எல்லாரும் அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் ஏசாமி பாருங்கள், நேராக இறங்கி வந்து அவனிடத்தில் கிட்ட வந்து, எப்பா இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணும். சகைவை எல்லாரும் பாவியாக பார்த்தாங்க. ஆனால் சகைவை ஆண்டவர் ஆபிரகாமின் மகனாக பார்க்கின்றார். அவருடைய பார்வை அவன் மீது பரிவு கொண்டு, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை அரவணைத்தது. அன்பானவர்களே, அவனை ஆபிரகாமின் மகனாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிவுள்ளம் மாற்றினது. வெறுமனே சொல் அளவில் அல்ல, அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்கான ஒரே காரணம் இயேசுவினிடத்தில் வெளிப்பட்ட அந்த பரிவிறக்கம் அல்லது மனதிற்கும். இன்றைக்கி கூட ஒருவேளை நாம் செய்கிற பிரசங்கங்கள், அருளுரைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அல்லது நாம் மற்றவங்கக்கிட்ட சொல்கிற ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றணும். எல்லாரும் ஒருத்தரை பாவின்னு சொல்லும்போது நானும் அவங்கள பாவின்னு சொல்லி எளிதில் கடந்து போயிடலாம். ஆனால் அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. நான் சொல்ல வந்த முதல் குறிப்பை சொல்கிறேன். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொல்லும்போது ரட்சிப்புக்கான வார்த்தை அது அல்ல.
மாறாக நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி மனம் திரும்பணும், எப்படி நான் கடவுள்கிட்ட வரணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இடத்துல வெளிப்பட்ட பரிவுள்ளம், நீங்கள் அவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்லுங்கள். அப்படி நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களை என்னுடைய மந்தைக்கு அவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு கூட தான் இங்கே இந்த மன்னிப்பு அல்லது பரிவிருக்கும் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாவியை நேசிக்கிற ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர். இயேசு குற்றம் தன்னை நாடாது குணம் தன்னை நாடுகின்ற ஒரு கடவுள். எல்லாரும் மனசுலேயும் ஒரு குணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எப்படி எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரிடத்துல ஒரு நல்ல குணம் இருக்கும். சகேவினிடத்தில் இருந்த நல்ல குணத்தை ஆண்டவர் கண்டு அவனை ஆபிரகாமின் மகனாக மாற்றுகிறார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சொன்னார், நான் அதை மூட்டை கட்டி என்ன பண்ணுவேன்னா ஆழ்கடலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஆண்டவர் அந்த ஆழ்கடலில் போட்டுட்டு இன்னொன்று செய்வாராம். அங்கே நோ ஃபிஷ்ஷிங் இயர் அப்படின்னு ஒரு போர்டு மாட்டுவாராம். ஏன்னா யாராவது போய் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மூட்டையை திரும்ப எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த காலை வேளையில் கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாம் இன்க்ளூடிங் நான் என்னோட கூட சேர்ந்து யாருமே நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாரும் பாவிங்க. ஆனால் பரிவுள்ளத்தோடு நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த மனதுருக்கம் நமக்கு மட்டுமல்ல, நம்மை போல வாழுகிற அநேக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. பாவியை பாவி என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் பலர் உண்டு. ஆனால் உன்னை மன்னிக்கிற கடவுள் இயேசு இருக்கிறார் என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் தேவை. ஒவ்வொரு முறை நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போதும் கடவுள் பார்க்கிறார். அன்பானவர்களே, சகேயுவை எல்லாரும் பார்க்குற மாதிரி கடவுள் பார்க்கல. ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவன் மேல் பரிவு கொள்ளுகின்றார். அவனுடைய உண்மையான தேவை என்ன என்பதை அறிந்து, வாப்பா இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு தங்கணும்னு சொல்லி அவனுடைய இல்லத்திற்கு செல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்போது கடவுள் உன்னை பார்க்கிறார், கடவுள் உன் மீது பரிவு கொள்ளுகிறார், கடவுள் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைய நாளின் பின்பற்றல், இயேசுவை போல பிறரிடம் பரிவு காட்டுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் திருவிருந்துக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கருவியாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் என்னை நினைவு கூறும்படி திசைகளுடைய திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி திசைகள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாகும். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தெய்வாடு பாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்லை மறித்தவர நினைச்சி, மந்திரமாயமில்லை நினைச்சி தந்திடும் விருந்துமல்ல, சாத்திர சடங்குமல்ல, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி,
அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து திருவிருந்து, தந்திடும் அரு மருந்து, நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், பத்தியம் பக மறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து, சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, சொந்த முயற்சியாலே தந்திரமாக தெய்வ அருள் பெரு லஞ்சமல்ல திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து, மந்திர மாயமில்ல மறுத்தவர நினைச்சி, மந்திர மாயமில்ல மறுத்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர சடங்கும் அல்ல திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அரு மருந்து. ஆண்டவருடைய திருவுடலை ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளின் காணிக்கை சேகரிக்கப்படும். வெளியிலே தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பருகி